வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. மேற்காசிய நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பக்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அலி கலிஃபாவுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இது குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் எரிசக்தி மற்றும் பொது கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இருவரும் கடும் கண்டனத்தை பதிவு செய்ததாகவும், இத்தகைய தாக்குதல்கள் உலகளாவிய உணவு, எரிபொருள் மற்றும் உர பாதுகாப்பில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கவலை தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் போக்குவரத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்ததன் அவசியத்தையும், கப்பல் போக்குவரத்து பாதைகளை தடையின்றியும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த உரையாடலின் போது வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 132வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 27ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக வனநாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காடுகள் புவி வெப்பமயமாதை தடுப்பதோடு மண் அரிப்பையும் தடுக்கின்றன. ஈரான் கச்சா எண்ணெய் மீதான தடைகளை 1 மாதத்திற்கு நீக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த தற்காலிக தடை நீக்கத்தின் மூலம் கச்சா எண்ணெய் விநியோகத்தை அதிகரித்து சர்வதேச சந்தையில் அதன் விலையை கட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கோவா அணியையும், கேரள அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.